Good morning, students. I am MRK. We are going to see +1 Mathematics, Chapter 5, Binomial Theorem and Sequence Series பார்க்குறோம். Example 5.19 அதாவது exercise 5.4க்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டு வந்து பார்க்குறோம். 5.19 நீங்கள் எக்ஸாம் செய்ய மாட்டோம் அப்படின்றனால சரிங்க யோசிக்கிறீங்க, இருந்தாலும் செஞ்சுருவோம். ட்ரை பண்ணணும். எல்லாமே பப்ளிக் இல்லை அதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஃபைண்ட் த சம் ஆஃப் எல்லாமே நாலேஜுக்கு தான் இம்ப்ரூவ் ஆகணும். 1 + 4/5 + 7/25 + 10/125 அப் டு அப்படின்னு போகுது. இன்ஃபைனைட் சீரிஸ் அப்படின்னு அர்த்தம். சொல்யூஷன் போட்டு இது முதல்ல வந்து ஏபியா ஜிபியா ஏஜிபியான்னு பார்ப்போம். ஏபின்னா அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன், ஜிபின்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஏஜிபின்னா அரித்தமெட்டிக்கோ ஜாமெட்ரிக்கோ ப்ராக்ரஷன் ரெண்டு சேர்ந்தது. ஸோ 1 + 4/5 + 7/25 + 10/125 அப் டு போகுது. நல்லா கவனிச்சு பாரு. நீ வேணா கீழே 1 இருக்குன்னா பார்த்துக்க, நினச்சிக்க. டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். சரி, மேலே பார்த்தீங்கன்னா 1 வருது, 4 வருது, 7 வருது, 10 வருது. நல்லா டிஃபரன்ஸை பாரு. 3 இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது, 3 இதுக்கு என்ன வருது டிஃபரன்ஸ், 3 ஆட் ஆகி போகுது. அப்போ இது ஏபி அப்படின்னு மேலே உள்ளது ஏபின்னு அர்த்தம். சரி, கீழே என்ன சார் ஆகுதுன்னா 1 இருக்கு, இங்கே வந்து 5 இருக்கு, இங்கே வந்து என்ன இருக்கு 25 இருக்கு, இங்கே என்ன இருக்கு 125 இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. இது வந்து இதோட 1/5 மல்டிப்ளை பண்ணுறேன், இதோட ஒரு 1/5 மல்டிப்ளை பண்ணுறேன், இதோட ஒரு 1/5 மல்டிப்ளை பண்ணுறேன். காமனாக எல்லாத்துலேயுமே என்ன செய்யறாங்க 1/5 மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1ஓட 1/5 மல்டிப்ளை பண்ணால் மேலே உள்ள நம்பரை விட்டுறணும். மேலே உள்ள நம்பர் தனி, அதில் 2 தான் பிரித்து பார்க்கணும். அதாவது 1 + 4 + 7 + 10 வச்சு பார்த்தோம்னா ஏபி, 1 + 1/5 + 1/25 வச்சு பார்த்தோம்னா இது ஜிபி. ஏன்னா இதோட 1/5 மல்டிப்ளை பண்ணால் இது வரும், இதோட 1/5 மல்டிப்ளை பண்ணால் இது வரும், இதோட 1/5 மல்டிப்ளை பண்ணால் 1/125 வந்துடும். அப்போ கீழே ஃபுல்லாக 1/5 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, மேலே ஃபுல்லாக 3 ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ ஏபி இருக்குது, ஜிபி இருக்குது. ஸோ இட் இஸ் ஏஜிபி அப்படின்னு அர்த்தம். என்னது ஏஜிபி அப்படின்னு அர்த்தம். டிஃபரன்ஸ் வந்து பி வந்து 3, ஆர் வந்து 1/5. சரிதானே? இது வந்து என்னன்னா therefore ஏஜிபி அரித்தமெட்டிக்கோ ஜாமெட்ரிக்கோ ப்ராக்ரஷன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. a/1 - r நம்ம 10th படித்தது இன்ஃபைனைட் சீரீஸுக்கு a/1 - r ப்ளஸ் br/1 - r ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது வந்து நீ ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரீஸ்ன்னு சொல்லி ஜிபியில் படிச்சிருப்ப. a/1 - r ப்ளஸ் br/1 - r ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத என்னுடைய ஃபார்முலா. அப்போ இதை வச்சு நான் கணக்கை ஃபினிஷிங் பண்ண போகிறேன். இது அதுக்கப்புறம் உன்னுடைய திறமை தான். உன்னுடைய திறமை தான் அப்படின்னா ஏக்கு இருக்கு என்ன 1, ஏ வந்து 1 ஃபஸ்ட் டேர்ம் பை 1 - ஆருக்கு உனக்கு இருக்குது 1/5 ப்ளஸ் டிக்கு என்ன இருக்குது 3 இருக்குது, ஆருக்கு என்ன இருக்குது 1/5 அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணணும். 1 - 1/5 ஹோல் ஸ்கொயர்ன்றது அப்படி சரி பண்ணு. 1/5 - 1 4/5 குட் ப்ளஸ் 3/5. சிம்பிளிஃபிகேஷன்றது யுவர் ஸ்டைல். இது என்ன வந்துடும் 4/5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரி பண்ணிக்க. ஈக்குவல் டு 5/4 வந்துடுமா, கீழே கொஞ்சம் பிசி ப்ராக்கெட் பண்ணால் ப்ளஸ் 3/4 இன்ட்டு 4 × 4/5 × 5. ரைட், ஓகே. இதில் வந்து ஒரு 5/4 வேணால் வெளியில் எடுத்துரு. அப்போ 1 + 3/5. சரியா? எடுக்க முடியாது, எடுக்க முடியாது சார். ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு பாரு, எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேணால் 4/5 வெளியிடலாம், 4/5 வெளியிடலாம். சரி பரவாயில்ல, எடுக்க வேண்டாம். மாறிடுச்சு எல்லாமே. அப்போ இதுக்குலாம் ஒரு டேர்ம் அடிக்கணுமா, அடிக்க முடியாது. 5/4 ப்ளஸ்ஸு
நானாங்க 16 16 38 5 25 எவ்வளவு 125. இதுக்கு ரெண்டுக்கு சேர்த்து நம்ம எல்சிஎம் போட்டு கொண்டு போகணும். எது அடிக்க முடியுமான்னு பார்த்துக்க. இது அடிக்க முடியுமான்னு பார்த்துக்க. என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா அடிக்கிற மாதிரி இருந்தால் எல்சிஎம் ஈஸியாக போடலாம், இல்லை எல்சிஎம் கஷ்டமாக இருக்கும் 15 அப்படின்றதாண்டி சொல்கிறேன். பாரு மெசேஜ் பாய்ஸ் டே கேர்ள்ஸ் டே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மிஸ்டேக் ஆகுது வர இடத்துல தான் நான் கேட்டேன். என்ன ரெசிப்ராக்கல் பண்ணு, கீழே உள்ள ரெசிப்ராக்கல் பண்ணாங்கன்னா 5/4 தானே வரும். என்ன வந்துடும் 5/4 தான் வரும். ரைட்டா? அப்போ இதில் ஒரு பை அடிச்சுனாங்கள. அப்போ 5 3s are 15/16. அப்போ 16 எல்சிஎம் எடுத்துரு. அப்போ இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 16 வரும். மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 4s are 20 எல்சிஎம் எடுத்துருக்குறேன். ப்ளஸ் என்னது 5. அப்போ ஆன்சர் என்னது 25/16. குட். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இதெல்லாம் கேட்பாங்க, நீன்னா யோசிக்கணும். சில கணக்கெல்லாம் பொறுமையாக நிதானமாக பார்க்கணும். டைம் கிடைக்கையில மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேயா? குட். எக்ஸாம்பிள் 5.20. summation n equal to summation n equal to 1 to infinity 1/n square plus 5n plus 6. குட். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டேமாக கண்டுபிடிச்சு அது என்ன சீரீஸில் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போவோம். சரிதா? முதல்ல இதை வந்து வேணால் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். சம்மேஷன் n equal to 1 to infinity 1 ஃபேக்டரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 3 2s are 6 பிரிச்சலாம்ல. அப்போ n plus 3 n plus 2. ஓகே, இதை வந்து நான் an எடுத்துக்கிறேன். ஜென்ரல் டேர்ம் எடுப்போம். 1/n plus 3 n plus 2. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறேன். 1/1 plus 3 என்ன வந்துடும் 4 4 4 into 3 12 வருது. அடுத்து a2 போடுறேன். 2 போட்டோம்னா 2 plus 3 என்ன வருது 5. 2 plus 2 4 5 4 சார் என்னது 20 வருது. அடுத்து a3 போடுவோம். 3 plus 3 6 6 5s are 30 அப்படின்னு வருது. 6 5s are 30 அப்படின்ட்டு வருது. அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செஞ்சு சரி பண்ணிக்க. கொஞ்சம் இதில் வந்து நாலேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாருங்க. ஏபிஆர் ஜிபிஆன் பார்க்குறேன். ஃபோர்த் ஒன்று வேணால் கண்டுபிடிச்சிக்கோ. ஃபோர்த் ஒன்று கண்டுபிடிச்சோன்னா 1/4 + 3 என்ன வந்துடும் 7 வந்துடும். அதுக்கு இடம் வந்துடும் தம்பி. 4 + 2 6 42 வந்துடும். 1/42 வரும். இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா 1/4 × 1/3 எழுதலாமான்னு பாரு. 1/4 × 1/5 எழுதலாம் பாரு. 1/4 × எழுத முடியுமா பாரு. எப்போ கேட்குறேன். 1/4 எழுதலாம். 6 தான் வரும். 6 5s are என்ன வரும் 13 வருமா. 6 இருந்தால் 30 வரும். 6 5s are 30. அடுத்து என்ன வந்துடும் 3 எடுத்துருக்கேன். சரி, எடுத்து பிரிச்சுருக்கோம்னா சரியாக வந்துடுமா கீழே மல்டிப்ளை பண்ணா. சரி, இந்த 1/12 வந்து 2 பார்சியல் ஃப்ராக்ஷன் பிரிக்கிற மாதிரி 2ஆக பிரிச்சிருக்கேன். நடுவில் ப்ளஸ் போட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா 4 3s are 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு பாரு.
அதே மாதிரி இதுக்கும் அப்படி பண்ணியிருக்கேன். நான் மைனஸ் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பாரு. கிராஸ் பண்ணிட்டுனா 1 5 is 5 1 4 is 4 -4 வந்துடும். ஆனால் +5 வரும். அப்போ +1 தான் பேலன்ஸ் வரும். அப்போ நான் எல்லாம் எடுத்திருக்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோ, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு சார், இங்கிட்டு மைனஸ் சேர்த்துருக்காரு அப்படின்ட்டு. எஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா எல்லாத்தையும் சேர்க்கணும். அதாவது A1 + A2 அப் டு எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், சேர்க்கணும். சரியா சொல்கிறது? எல்லாத்தையும் என்ன செய்யணும், சேர்க்கணும். அப் டு AN அப்படின்னு சேர்க்குறேன். சாரி, இன்ஃபினிட்டி சீரிஸ் அதை வந்து ஏன் டேர்ம் nth டேர்ம் தானே, கரெக்டு. அப்போ நம்ம இங்கே இப்போ A1க்கு வந்து -1/4 + 1/3 பிரிச்சுட்டேன். ஏத்துக்கு வந்து 1/4 -1/5 பிரிச்சுட்டேன். -1/6 அதாவது A3க்கு -1/6 + 1 செட்டாக வேணா எழுதிட்டேன். ஒரு ப்ராக்கெட் வேணா போட்டுக்கோங்க. A1க்கு உள்ளது, A2க்கு உள்ளது, A3க்கு உள்ளது, அடுத்து A4க்கு உள்ளது வந்து 1/7 + -1/6 குறிச்சுட்டு அப்டூன்னு போகுது. nth டேர்ம் எழுதுறதுல எப்படி பிரிக்கலாம், இந்த எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோ. கீழே எல்சிஎம் போட்டனால n+3 சரியா, ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சுப்பாரு. இங்கிட்ட என்ன போட்டிருக்கோம், n+2 போட்டிருக்கோம். ரைட்டு. இப்போ கிராஸில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் போட, இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே மைனஸ் போட்டால் இந்த 1 கிடைக்குமா, இங்கே மைனஸ் போட்டால் 1 கிடைக்குமா அப்படின்றத டேலி பண்ணி பார்க்குறோம். குறுக்க பெருக்கி பாரு. n+2 -n+3ன்னு வச்சுக்கோ. இங்கே மைனஸ் போட்டால் இப்படி வந்து நிற்கும். அப்போ n+2 -n -3 வரும். அப்போ இரண்டையும் கேன்சல் பண்ணிட்டா -1 வரும். ஆனால் என்ன ஒன்று இருக்குது, +1 இருக்குது. அப்போ இதுக்கு தான் மைனஸ் வரும், இதுக்கு என்ன வந்துடும், ப்ளஸ் வந்துடும். சரியா சொல்கிறது? அப்போ இதுக்கு -1, இதுக்கு என்ன +1. இப்போ புரியுதான்னு பாரு ஆன்சர். இப்போ நீ சரி பண்ணி பாரு. இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா -n +2 +n -2 +3. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கழிச்சோம்னா +1 வந்துடும். அந்த ஃப்ராக்ஷன் நான் பிரித்தது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே கடைசியாக கொண்டு போகிறேன் இந்த ஆன்சரை. nth டேர்முக்கு கொண்டு போகையில் -1/n+3 இது ஒரு செட்டு +1 என்னது n+2 இது வந்து nth டேர்ம். சரி, இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுற என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு பாரு. 1/4க்கு -1/4, 1/5க்கு 1/5, 1/6க்கு 1/6, அதாவது 1/7க்கு அது அடிபட்டு போயிடும். இப்படி வரிசையாக போயிடும். நல்லா கவனிச்சு பாரு. இது ஒரு விட்டுருக்கு, என்ன விட்டுருக்கு, 3. அப்போ இந்த 3 விட்டுருக்கணும், இது அடித்து கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்ச பேலன்ஸ் வந்து 1/3ன்னு ஒன்று விட்டுருக்காங்க. -1 ரெண்டையும் அடிக்க முடியாது, n+3 அப்படின்னு அர்த்தம். பேலன்ஸ் மொத்தமாக எஸ் இன்ஃபினிட்டிக்கு உள்ள ஆன்சர். பொறுமையாக நீங்கள் கவனிச்சு இதில் ஒன்று விட்டுருக்கு. அதே மாதிரி கடைசி nth டேர்மில் எதை விடுவோம்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அதாவது ஃபஸ்ட்டில் உடனே இங்கே ஃபஸ்ட்டில் அடிச்சிருக்கோம், சரியா, இங்கே செகண்டில் அங்கே செகண்டில் அடிச்சிருக்கோம், அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இங்கே முன்னாடி என்ன அடிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுப்பாரு. முன்னாடி சப்போஸ் an-1 டேர்ம் இருந்திருந்தா இங்கனக்குள்ள என்ன அடிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுப்பாரு. வேறு அடிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிப்போம். செகண்டில் அடிச்சிருக்கோம்ல, அப்போ இங்கே என்ன அடிச்சிருக்கோம், செகண்டில் அடிச்சிருக்கோம். சரிதா சொல்கிறது? இங்கே என்ன அடிச்சிருக்கோம், செகண்டில் அடிச்சிருக்கோம். அப்போ n+3 அப்படின்றது இருக்கும். சரியா, இங்கே செகண்டில் மிச்சமாக இருக்குது, இங்கே எதில் மிச்சமாக இருக்குது, ஃபஸ்ட்டில் பேலன்ஸ் இருக்குது. பார்த்து பொறுமையாக செய்யணும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு அது தகுந்தாப்புல கணக்கை மூவ் பண்ணிக்கிட்டே தான். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 4 அடிச்சிருக்கோம், ஈக்குவல் பண்ணி 4 அடுத்து 5, 5 அடுத்து 6 அப்படியே தான் போயிட்டே இருக்கு. சரியா நான் சொல்கிறது? 3 அடிக்கிற, ஏன்னா அடுத்த மினிமைஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ 3 சரியா சொல்கிறது? அதனால் மைனஸில் உள்ள நம்பர் பொறுமையாக நிதானமாக ஆன்சர் எடுத்துக்க. நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசி. இன்ஃபினிட்டி சீரீஸ் அப்படின்னு சொல்லையில் நம்ம சம் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்றது, சம் ஆஃப் இன்ஃபினிட்டி தான் என்ன செய்வோம், 1/n = என்னது, 0ன்னு சொல்லுவோம். நான் இருக்குதான் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. 1/0 = not-defined. நான் இருக்கா 1/0 = not-defined அப்படிலாம் தெரியும். எண்ணுக்கு வர இன்ஃபினிட்டி போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு.
என்னதுலாம் இன்ஃபினிட்டி போட்டோம்னா எனக்குள்ள போடுறேன். இந்த இடத்துல என்னதுலாம் இன்ஃபினிட்டி போட்டோம்னா 1/infinity அப்படின்னு அர்த்தம். 1/infinity அர்த்தம். 1/infinity அர்த்தம். சார் என்ன சொல்றது? அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்றத இங்கே கணக்கு. இன்ஃபினிட்டியோட ஆட் பண்ணுறோம். இன்ஃபினிட்டியை 1/infinity என்ன கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். n tends to infinity. இப்போ நீங்கள் சொன்ன 1/0 இன்ஃபினிட்டி, 1/infinity 0. சரியா சொல்றது? இன்ஃபினிட்டியோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சரி இன்ஃபினிட்டி தான் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்க. 1/n = 0. இந்த பாருங்க, இந்த இடத்துல என்ன செய்யணும் பாருங்க. கூட்டு n = infinity வச்சுக்கோ. n = infinity கொடுத்தாங்கன்னா அப்படி வரும். 1/infinity 1/n பதிலாக இந்த இடத்துல. அப்போ இது என்ன ஆயிடும்? 0ன்னு ஆயிடும். இந்த இடமே என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். சரியா சொல்றது? அப்போ என்ன ஆயிடும்? 1/3 - 0 ஆன்சர் 1/3. இதுதான் எஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்படின்னு அதுதான் சொல்ல வந்தது இந்த கான்செப்ட். இதை சொல்றது அந்த கான்செப்ட் சொல்ல வந்த காரணமே 1/n = n இன்ஃபினிட்டி போட்டோம்னா அது 0. அப்போ அந்த ரைட் சைடு 1/n + இன்ஃபினிட்டின்னு நல்லா யோசிச்சுக்கோ. இந்த இடத்துல பெரிய நெருக்காண்டுன்னு சொல்கிறேன். இன்ஃபினிட்டின்னு போட்டால் இன்ஃபினிட்டி + 3 இன்ஃபினிட்டி தான் வரும். இன்ஃபினிட்டின்னு போட்டு எதோட கூட்டோம்னா இன்ஃபினிட்டி தான் வரும். ஏதோ தெரியாத நம்பரு அதோட ஒரு 3 ஆட் பண்ணோம்னா அதுவும் என்னதான் தெரியாத நம்பர் தான். அப்போ டோட்டலாகவே என்னதான் வந்துடும்? 1/n + 3க்குமே என்னதான் வரும்? 1/infinity தான் வரும். புரியுதா சொல்கிறது? அதனால் புரிஞ்சுக்கிறோம். அதனால் மொத்தமாக 0 ஆயிடுச்சு. அப்போ 1/3 தான் என்னோட ஆன்சர். இந்த ஸ்ப்ளிட் பண்ணதுன்னா நான் என்னோட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்ப்ளிட் பண்ணதுன்னா எப்படி யோசனை பண்ணி செஞ்சுருக்கேன்னு பார்த்து எதுக்கு மைனஸ் போட்டிருக்கேன் ப்ளஸ் போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா பார்சியல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இதை யூஸ் பார்சியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி 2.9 எக்ஸசைஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஆன்சர் வரணும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு இப்படி கொண்டு வந்துடலாம். இப்படி மாறி மாறி அடிக்க வேண்டியிருக்கும். 3 மட்டும் பேலன்ஸ் கிடைக்கும். ஓகேயா? நிதானமாக செஞ்சுக்க. சில கணக்குகளை நம்ம நிதானமாக தான் செய்யணும். ஓகே, குட்.